கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம். தேவ வார்த்தையை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்தி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு உகந்தவர்களாக சாட்சிகளாக நாம் இந்த பூமியில நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு இணைந்து பெரிய காரியத்தை செய்வார். இப்பொழுதும் கூட ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து வார்த்தைக்கு நேராக கடந்து சென்று தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட கேட்கிற தேவ சத்தியம் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை ஆண்டவரை நாங்கள் பிடித்துக்கொண்டு சாட்சிகளை ஜீவிக்கத்தக்கதாக கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்ய பொறுத்துக்காய் ஸ்தோத்திரம் தாழ்த்துக்கிற வறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் பிடித்துக்கொண்டு இந்த பூமியில சாட்சிகளை ஜீவிப்பது மாத்திரமல்லாதபடிக்கு இந்த வார்த்தையினுடைய சாராம்சத்தை புரிந்து கொண்டவர்களாக முடிவு பரியந்தமும் தேவனோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழக்கூடியவர்களாக நம்ம ஒவ்வொருவரும் மாற வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய சோதனைகள் நமக்கு நேரிட்டு கொண்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது, பாடுகள் வருது, உபத்திரங்கள் வருது. அதன் மத்தியிலும் தேவனை உண்மையாக தேடக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இயேசு கூட நம்மை போல இந்த பூமியில ஒரு மனித அவதாரம் எடுத்து அவர் பிதாவினிடத்திலிருந்து பூமிக்கு மனுஷ ரூபமாக என்ன பண்ணாருன்னா அனுப்பப்பட்டு நம்மை போல இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையிலும் பாடுகள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது. அதன் மத்தியிலும் தேவன் இந்த பூமியில இருக்கும் பொழுது சாட்சியுள்ளவராக வாழ்ந்தார். இந்த நாளிலும் கூட நம்ம வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசி இடைப்பட்டு பெரிய காரியங்களை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். தேவன் தாமே சொல்லுகிறார், இந்த வேளையில் அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறாராம். இந்த பூமியில நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக அவதரித்த இயேசு இந்த பூமியில பாடுகளை பட்டார், அவமானங்களை பட்டார், நிந்தைகளை பட்டார், எல்லா சோதனைகளை சகித்து கொண்டார். ஆகையினால்தான் அவர் சொல்லுகிறார், இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில சோதனைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் நான் எப்படியாக பாடுகளை சகித்து கொண்டேனோ, நான் எப்படியாக பிரச்சனைகளை மேற்கொண்டேனோ, அதே போல நீங்கள் சோதனை சகிக்கும்படியாக நான் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வல்லமையில ஒரு தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டாராம். ஆகையினால அவர் பாடுகள் எப்படி என்பதை அவருக்கு தெரியும். நம்ம எப்படி இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், பிரச்சனையோடு இருக்கிறோம், கண்ணீரோடு இருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம், பாடுகளோடு இருக்கிறோம், எல்லாம் அவருக்கு தெரியுங்க. நீங்க பாடுபடுறத, வேதனைப்படுறத, சோதிக்கப்படுறது எல்லாமே தேவன் அறிந்தவராக இருந்து அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறாராம். அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறாராம். இந்த நாள்ல கூட நீ சோதனையோடு இருக்கிறியா, வேதனையோடு இருக்கிறியா, கண்ணீரோடு இருக்கிறியா, தேவனை சார்ந்து கொள்ளுங்க. சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த வேளையில கூட வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாமை நோக்கி கர்த்தர் அழைக்கிறார். அழைக்கும் பொழுதே கர்த்தர் இந்த வார்த்தை அழகா நமக்கு சொல்லுகிறது. இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தாராம். சோதிக்கும் பொழுது ஆபிரகாமே என்று அழைக்கிறார். அழைத்த பொழுது ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி இவர் சொல்றார். 1வது வசனத்துல 2வது வசனத்துல வாசித்தோம் என்று சொன்னால், அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஹல்லேலூயா. அவனை நீ என்ன பண்ணு, நான் காண்பிக்கக்கூடிய ஒரு தேசத்துல நீ அவனை அழைத்து கொண்டு போயிட்டு அந்த மோரியா தேசத்துக்கு நீ போயிட்டு அங்க நான் எந்த மலை சொல்றனோ அந்த மலைக்குள்ளாக நீ இந்த மகனை அழைத்து கொண்டு போயிட்டு அவனை தகன பலியாக நீ பலியிடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. தகன பலி என்று சொன்னால் முற்றிலுமாக ஏரிக்கப்பட வேண்டும், முற்றிலுமாக அந்த காரியங்கள் தேவனுக்கு உகந்ததாக மாற வேண்டும். நம்ம அதுல ஒண்ணு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதா, எடுத்துக்கொள்ள கூடாதாம். இந்த நாள்ல கூட பிரியமானவர்களே, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார், அவனுடைய விசுவாசத்தை சோதித்தார். அவனை கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அவனுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவராக இருந்தார். இந்த ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கும் பொழுது ஏன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிவானா கீழ்ப்படிய மாட்டானா என்பதை அறியும்படியாக அவனுக்குள்ளாக எப்பேற்பட்ட விசுவாசம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை தேவன் அறிந்து கொள்ளும்படியாக ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தாருங்க. சோதிக்கும் பொழுது இந்த ஆபிரகாம் காலையில இருட்டோட எழுந்து தன்னுடைய வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு தன்னுடைய மகனையும் எடுத்துக்கொண்டு அங்க இருக்கிற கட்ட
கட்டைகளை கழுதைகளை அங்கே எல்லாவற்றுமே எது தேவையோ தகன பலிக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாவற்றுமே ஆயத்தமாய் அவர் எல்லாவற்றுமே எடுத்துக்கொண்டு அதிகாலை வேளையில அவர் இருட்டோட எழுந்து தேவனுக்கு பலி செலுத்தும்படியாக கடந்து சென்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாள்ல நாம் தேவ சமூகத்துல காத்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் நேரிடும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, கர்த்தர் எனக்கு ஏன் மாத்திரம் ஏற்பட்ட சோதனைகளை கொடுக்கிறார், எனக்கு மாத்திரம் ஏன் பாடுகள், எனக்கு மாத்திரம் ஏன் நிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலங்கி நிற்காதபடிக்கு தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக நம்மை நாம் தாழ்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பெரிய காரியத்தை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் உங்களுக்கு நன்மை குறைவா இருக்குது அந்த குறைவுகள் எல்லாவற்றுமே கர்த்தர் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை செய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. இந்த நாள்ல இந்த மனிதன் என்ன பண்றாருன்னா, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த முற்றிலுமாக அவன் போகும் பொழுது எவ்வளோ ஒரு வேதனை, எவ்வளோ ஒரு கஷ்டம். நான் வயசான நாட்களில் பெற்றெடுத்த இந்த ஒரே ஒரு பிள்ளை ஏக சுதன் என்றும் ஒரே குமாரன் என்றும் பாராமல் அவன் என்ன பண்றான்னா, கர்த்தருக்கென்று அவனை ஒப்பு கொடுத்து அவனை அழைத்து கொண்டு போகும் பொழுதே ஒரு விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ளாக கிரியை செய்தது. ஏனென்று சொன்னால், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், இந்த பிள்ளையை எனக்கு கொடுத்தாருன்னு சொன்னா இந்த பிள்ளையின் மூலமாக இந்த பூமியில நான் சாட்சியாய் வாழ்வதற்கு கர்த்தர் என் வாழ்க்கையில செய்த நன்மைக்கு ஈடாக தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவன் தொடர்ந்து விசுவாசத்துல ஓடிக்கொண்டே இருந்த அந்த மலையில போயிட்டே இருக்கும் பொழுது கூட அவன் எந்த விதத்துல எவ்வளவு ஒரு வேதனையோடு இருந்திருப்பான், எவ்வளவு ஒரு கஷ்டத்தோடு இருந்திருப்பான். யோசித்து பாருங்க. ஒரு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன ஒரு கடன், சின்ன ஒரு வியாதி, சின்ன ஒரு தலைவலி, சின்ன ஒரு வயிற்று வலி இப்படி வந்தாலே உடனே எனக்கு மாத்திரம் ஏன் இப்பேற்பட்ட பிரச்சனைகள் வருதுன்னு தெரியலையே, கர்த்தர் என்ன மாத்திரம் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நிறைய ஜனங்கள் முறுமுறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அப்படி இராதபடிக்கு கர்த்தர் உங்களுக்குள்ளாக கிரியை செய்கிற விசுவாசத்தை தேவன் சோதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மகனுடைய விசுவாசத்தை கர்த்தர் சோதித்தார். நாம் வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். ஹல்லேலூயா. வெட்டும்படிக்கு என்ன பண்ணனா, கையை நீட்டினானா, தங்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை எடுத்து இந்த பிள்ளையை தேவனுக்கு தகன பலியாக பலியிட வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன பண்ற, உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவனாக மாறினானுங்க. கர்த்தர் சோதித்த பொழுது அந்த சோதனையில இருந்து வெளியே வந்து என்னால் முடியாத ஆண்டவரே, நான் செய்ய மாட்டேன், என் பிள்ளையை நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களுக்கு தகன பலியாக செலுத்த மாட்டேன், இந்த ஒரே ஒரு குமாரன் தான் எனக்கு இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் சொல்லாதபடிக்கு என்ன பண்ணனா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனை அர்ப்பணிக்கக்கூடியவனாக இந்த ஆபிரகாம் இருந்த. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் இவனுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பார்த்து ஆபிரகாமுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா, பிள்ளையாண்டன் மேல கையை போடாதே என்று சொல்லி வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீ என்ன பண்ணு, அங்க முற்படுவதற்குள்ளாக போய் பாரு, அங்க தகன பலி செலுத்தும்படியாக அங்க நான் என்ன பண்ணி இருக்கிற ஒரு ஆட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்ற. அதற்கு ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா காரியங்களையும் நீர் அறியக்கூடியவராக இருக்கிறீர், எல்லாவற்றுமே நீர் பார்த்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறீர் என்று சொல்லி அந்த ஆட்டை கொண்டு வந்து தேவனுக்கு முற்றிலுமாக தகன பலியிட்டு அந்த ஸ்தலத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே என்று சொன்னால் கர்த்தர் எல்லாவற்றுமே பார்த்து கொள்வார் என்று சொல்லி அர்த்தம். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களை பார்க்கக்கூடியவராக இருக்கிற, உங்களுடைய பிரச்சனைகளை பார்க்கக்கூடியவராக இருக்கிற, 1 2 கிடையாது, கர்த்தர் எல்லாவற்றுமே பார்ப்பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு நன்மை செய்வார். உங்களிடத்துல விசுவாசம் இருக்குதா, அந்த விசுவாசத்தை கொண்டே கர்த்தர் அற்புதத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதுனால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமில்லவராக இருக்கிற. இவர் சோதிக்கப்படுறான். சோதிக்கப்படும் பொழுது விசுவாசத்தை விட்டு விலகாதபடிக்கு உறுதியாக நின்றதுனால கர்த்தர் ஆபிரகாமுக்கு உதவி செய்து அந்த இடத்துல ஒரு ஆட்டை கொடுத்து தகன பலியிடும்படியாக அவனுக்கு அந்த இடத்துல ஒரு உதவிகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட உறுதியாக கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமில்லவராக இருக்க. சோதிக்கப்படும் பொழுது சோர்ந்து போயிட்டு கவலைகளோடு கண்ணீரோடு பிரச்சனையோடு அப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுட்டு விதி வந்தா அவ்வளவுதான், நானும் என்ன பண்ணிட்டு போறேன், செத்து போயிட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடாதபடிக்கு விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக, விசுவாசத்தை துவக்கிறவராகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடுங்க. சோதனை வருதா, பாடுகள் வருதா, சகிக்கக்கூடிய ஒரு பலனை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, அதை தாங்கக்கூடிய ஆண்டவரே ஒரு கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி அதை விசுவாசத்தில் நீங்க தொடர்ந்து ஓடும் பொழுது கர்த்தரின் கரம் உங்களோடு இருக்குங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்ட பின்பு அவன் விசுவாசிகளுக்கு தகப்பனாக மாறினான். அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் எண்ணினார். அதை தேவ
தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா ஒவ்வொன்றாக எண்ணி 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 அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற ஒரு பலனை கொடுத்தார். இந்த நாள்ல நீங்க விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் தேவ மகிமை நிச்சயமாக பார்ப்பீர்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுமா. நீங்க விசுவாசித்தீங்கன்னு சொன்னா சோதனை நேரத்துல என் தேவன் எனக்காக எல்லாவற்றுமே செய்வார், என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார், என் பிரச்சனையை மாற்றுவார், என்னுடைய கண்ணீரை துடைப்பார், என் வாழ்க்கையில ஏற்படுகிற இன்னல்களில் இருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஆவிக்குரிய ஓட்டத்துல நீங்க ஓடிக்கொண்டே இருந்தால் தேவன் உங்களுக்கு சகாயராய் இருப்பார், உங்களுக்கு உதவியாய் வருவார், உங்களுக்கு அவர் கையை கொடுத்து உங்களை வழிநடத்தி கூடியவராக இருப்பார், உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆலோசனைகளை கொடுத்து உங்களை தேற்றக்கூடியவராக, ஆற்றக்கூடியவராக, உதவி செய்யக்கூடியவராக அவர் எபினேசராக உங்களோட கூட இருப்பாருங்க. இம்மட்டும் தேவன் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி தேவ ஜனங்கள் எல்லாருமே கர்த்தருக்கு நன்றியை செலுத்தினார்களாம். ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி இந்த இடத்துல தான் எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தார்னு சொல்லிட்டு, இந்த கடன் மத்தியில தான் எங்களுக்கு உதவி செய்தார், இந்த வியாதியின் மத்தியில தான் நான் சோதிக்கப்படும் பொழுது எனக்கு உதவி செய்தாருன்னு சொல்லிட்டு நீங்க சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் எபினேசராக உதவி செய்யக்கூடியவராக உங்களுக்கு இருப்பார். ஆகையினால சோதனை வரும் பொழுது சோதனைகளை தாங்கிக் கொள்ளுங்க. அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தாவே நீர் எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது தேவன் உங்களோடு இருந்த பெரிய காரியத்தை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். வாசித்தால் 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் 13வது வசனம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. திராணிக்கு மேலாக தேவன் சோதிக்கிறவர் கிடையாது. உங்களுடைய பிரச்சனைக்கு மேலாக கர்த்தர் உங்களை சோதிக்கிறவர் கிடையாது. உங்களால எவ்வளவு பிரச்சனை தாங்க முடியுமோ, எவ்வளவு பாடுகளை தாங்க முடியும், அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை சோதிப்பார். கர்த்தர் பார்த்தாரு, ஆபிரகாமுக்கு இந்த அளவுக்கு தான் அந்த சோதனையை தாங்க முடியும் என்று சொல்லி தேவன் அறிந்தவராக இருந்தார். அவனுடைய விசுவாசத்தையும் கர்த்தர் பார்த்தார். அந்த மகனுடைய செயலை கர்த்தர் பார்த்து அவனுக்கு உதவி செய்தார். இந்த நாள்ல கூட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்க தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை தாரும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்க வேண்டும். திராணிக்கு மேலாக ஒரு நாள் சோதிக்க விடவே மாட்டார். அந்த பிரச்சனைகளை நீங்க எவ்வளவாக மேற்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும். அதன் மத்தியிலும் அதை தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கை, ஒரு வழியை உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். இந்த வேளையில கூட பிரியமானவர்கள், ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வழியை திறந்து கொடுத்தது போல உங்களுக்கும் கர்த்தர் வழியை திறந்து கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவார், உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது என்ன பண்ண பொன்னாக விளங்கக்கூடியதாக இருக்கிறதா? பொன்னை பார்க்க விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுதுங்க. அது சோதிக்கப்பட்ட பிறகு நீங்க மகிமையாக காணப்படுவீங்க. ஆபிரகாமை குறித்து நம்ம புகழ்ச்சியாக பேசப்படுகிறோம், ஆபிரகாம் சந்ததியாக நம்ம எண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதே போல உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்ட பிறகு நீங்க கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்க இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன், இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும் என்று சொல்லி கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் நன்மைகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஆபிரகாம் தேவனிடத்துல உண்மையாக நடந்தார். நாமும் அப்படியாக நடக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல போயிட்டு தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிவாங்களோ கீழ்ப்படிய மாட்டார்களோ என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணாரா, அவங்களை சிறுமைப்படுத்தினாரா. சிறுமைப்படுத்தி இந்த வனாந்திரத்துல இந்த 40 வருஷம் அளவும் நான் உங்களை என்ன பண்ண நடத்தி வந்தேன் என்று சொல்லி, எதற்காக சொன்னதை கேட்பியா கேட்க மாட்டேயா என்பதை அறிந்து கொள்ளும்படியாக, உன்னுடைய இருதயத்திற்குள்ளாக எப்பேற்பட்ட விசுவாசம் இருப்பதை கர்த்தர் அறிந்து கொள்ளும்படியாகத்தான் உன்னை சோதிப்பார். ஆகையினால சோதனை வருகிற நேரங்கள்ல நீங்க சோர்ந்து போகாதபடிக்கு விசுவாசத்தோடு கர்த்தர் இடத்துல பட்சமாய் காத்திருங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில கூட கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. கேட்ட சத்தியத்தின்படியாக ஒவ்வொருத்தருக்குள்ளாக ஆண்டவர் சோதனைகள் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது சகித்துக் கொள்ளக்கூடிய ஆண்டவர் ஒரு கிருபையை தேவனாகிய கர்த்தர் தந்துள்ள பெறுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆபிரகாமை போல ஆண்டவர் நான் சோதிக்கப்பட்டாலும் என் தேவன் என்னோடு இருப்பார், எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அவர் பாடுபடுகிறவர்களுக்கு ஆண்டவரே, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வார், எனக்கும் உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கட்டும். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.